பெண் சிசு கொலை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை வந்து நீ துபாயில் போய் மீறுவேன் நான் அப்படின்னு சொன்னால் உன்னை கைது பண்ணி தூக்கி உள்ளே வைக்கணும் நியாயமாக. ஆனால் அன்றைக்கி இருந்த அரசு அதை செய்யலை. இப்போ அதுக்கான வாய்ப்பு வீட்டு கிடச்சிருக்கு. துபாயில் நான் வந்து கொலை பண்ணால் இங்கே தப்பு, ஆனால் துபாயில் வந்து பண்ணலாம், அங்கே அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா? அதுவும் பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாம்மா, சிசர் வச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தா பாருங்க, தொப்புள் கொடி கட் பண்ணிருக்கிறான். இந்த மாதிரியான அந்த ரத்தம் சதை எலும்பு எல்லாத்துக்கும் வந்து ஒரு விளம்பர வெறி ஊர்னவன் தான் இப்படி பேச மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து எப்பவுமே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை போடுவான். இப்போ திடீர்னு பிரியாணி கதை எழுதுவான். நான் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சர்ச்சையாச்சு உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அது காரணம் கேட்டால் இவன் யாரையாவது ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று இல்லாமல் பண்ண மாட்டான். இது எல்லாத்தோட கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, இவன் பண்ணதுலேயே இவர் மீது வந்து ஒரு கார் வந்து விபத்து ஒன்று இருக்குது. அந்த விபத்துக்கு பின்னாடி வந்து இவர் இருக்கிறாரு, யார் இர்ஃபான் இருக்கிறாரு. அவரை காப்பாற்றுற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு செஞ்சுது. திமுக ஆட்சி வந்து காப்பாற்றப்பட்டாரா சட்ட வழக்குகள் இருந்து, குற்ற வழக்குகள் இருந்துன்னு சொன்னால் காப்பாற்றப்பட்டார். யார்? இர்ஃபான். எதுக்காக காப்பாற்றப்பட்டார்னா உதயநிதிக்கு நண்பர், அது இல்லாமல் இது இன்ஃப்ளூயன்சர். ஊர் உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து சட்ட விதிகளை மீறிட்டாரு, என்ன ஜெண்டர்னு தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு. நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அது அப்படியே போகிற போக்கில் அந்த பையன் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தான். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையோ அல்லது நான் இர்ஃபானுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை, இது நடவடிக்கை எடுக்கிறது கரெக்ட். வணக்கம் சார். வணக்கம். இத்தனை நாள் அமைதியாக இருந்த யூடியூபர் இர்ஃபான் மீது திரும்பியும் வழக்கு. அவர் அமைதியாக இருக்கிறவர் இல்லை, இந்த அமைதியாக இருந்ததுன்னா வந்து அவர் மேலாம் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்களாங்க அப்படின்னு ஒரு ஆட்சி இருந்துச்சு. அந்த ஆட்சி இல்லை. இப்போ திமுக ஆட்சி வந்து காப்பாற்றப்பட்டாரா சட்ட வழக்குகள் இருந்து, குற்ற வழக்குகள் இருந்துன்னு சொன்னால் காப்பாற்றப்பட்டார். யார்? இர்ஃபான். எதுக்காக காப்பாற்றப்பட்டார்னா உதயநிதிக்கு நண்பர், அது இல்லாமல் இது இன்ஃப்ளூயன்சர். லட்சக்கணக்கான பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் எங்கேருந்து வருது? அதுதான் நான் சொல்கிறேன்லம்மா, அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம்ன்றதுனாலே பிரபலமானவர்கள்கிட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா நம்ம எது செய்தாலும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற அந்த அசட்டு துணிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காரணம். நம்மளும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான்ன்ற அந்த எச்சரிக்கை உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு தான் இன்ஸ்டா ப்ராப்ளம், நம்ம வந்து லட்சக்கணக்கான பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறது அப்படியே வந்து கேட்க போகிறாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறது. இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயோ இவரை வந்து நம்ம கைது பண்ணிட்டோம்னா அந்த இன்ஸ்டா பிரபலங்கள், அந்த இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ் அத்தனை பேரை வந்து நமக்கு அகைன்ஸ்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் நினைக்கிறது காரணம். இப்போ உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திமுகவில் வந்து கனிமொழி ஆதரவாளரா அல்லது உதயநிதி ஆதரவாளர் இருந்தது அதுவே ஒரு குழப்பம்தான் வச்சுங்களேன். அதுவே ஒரு குழப்பம்தான். ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி சப்போர்ட் பண்ணார். ஆனால் கடந்த ஆட்சியில் வந்து சில இது போன்ற நபர்களால் வந்து ஒரு அவப்பேர் தான் வச்சுங்களேன். ஏன்னா இவர் மீது வந்து ஒரு கார் வந்து விபத்து ஒன்று இருக்குது. அந்த விபத்தே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் வந்து இந்த மனிதன் படம் பார்த்துருப்பீங்க, உதயநிதி படம் பார்த்துருப்பீங்க. மனிதன் படம் பார்த்தீங்களா? ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து சாதாரண மக்கள், தான் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வீடு வாசல் இல்லாதவங்க, பிளாட்ஃபார்த்தில் படுத்துருக்க மக்கள் மீது வாகனத்தை ஏற்றி வந்து அதில் வரக்கூடிய ஒரு பையன் வந்து பண்ணிடுவான். அவன் பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருப்பான். அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்காக வந்து உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா வந்து போராடுவார், மக்களுக்காக போராடுவார். இது சினிமாவில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், சாலையில் படுத்துருக்கிற மக்கள் மீது வாகனத்தை ஏற்றி இறக்கியாச்சு கொண்டுட்டாங்க. அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யார் அதை செய்தானா அவனுக்கு வந்து பெரிய கோடீஸ்வர குடும்பமாக இருந்தால் கூட அந்த பையனுக்கு வந்து தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய உதயநிதி. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தகவல் தான் இது, நமக்கு உறுதியாக தெரியாது. பட் இருந்தாலும் வந்து பேசப்படுறதுன்னு கேட்டால் ஒரு விபத்து, அந்த விபத்துக்கு பின்னாடி வந்து இவர் இருக்கிறாரு, யார்? இர்ஃபான் இருக்கிறாரு. அவரை காப்பாற்றுற வேலையை வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு செஞ்சுது. அதுக்கு காரணம் என்ன? அவர் இர்ஃபான் வந்து யார் தெரியுமா? அவர் பெரிய அப்பாட்டக்கரு, அவர் வந்து இன்ஸ்டா ப்ராப்ளம் அவர் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அதையாவது சரி, அது ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து எப்பவுமே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை போடுவான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்வை இருக்குது, கையேந்தி பவன் வந்து ஒரு சுகாதாரமான உணவு கிடைக்குமான்னு கேட்டால் பெரும்பாலும் மெஜாரிட்டியான பீப்புள் என்ன சொல்ல கேட்டால் ஹெல்த்தி ஃபுட்டுலாம் கிடைக்காதுங்க, ஃபுட்டு கிடைக்கும் அவ்வளோதான். சரி, அது சுகாதாரம் நிறைந்ததான்னு கேட்டால் அது இல்லை தானே. ஆனால் இவனா வந்து சொல்ல கேட்டால்
கையேந்தி பவனை போய் பார்த்துக்கிட்டா இங்கே வந்து சூப்பராக இருக்கும், அங்கே சூப்பராக இருக்கும். சரி, அதாவது வந்து ஏழை எளிய மக்களுடைய அந்த தொழில் அதை பேசலாம்னு வச்சுங்களேன். திடீர்னு பிரியாணி கதை எடுத்தோம். நான் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சர்ச்சையாச்சு, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது காரணம் கேட்டால் இவன் யாரையாவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று இல்லாமல் பண்ண மாட்டான். இது எல்லாத்தோட கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, இவன் பண்ணதுலேயே சட்டத்துக்கு உட்பட்டு யார் ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம்னா எப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு ஜெண்டர் வந்து என்னன்றது தெரியக்கூடாது. ஒரு குழந்தை வந்து இப்ப நம்ம இந்தியால வந்து அது தடை செய்யப்பட்டிருக்குன்னு இப்ப இருக்கிற ஒரு சின்ன பசங்க ஒரு நார்மல் கண்டிப்பா தெரியும். 90ஸ்ல பிறகு 90களுக்கு பிறகு ஒரு ஹாஸ்பிடல்ல ஃபுல்லா முதல்ல போறது போடே அது அடிப்படையில ஒரு விஷயம் புரிஞ்சிடும். அவர் என்ன இந்தியா சிட்டிசனா தான் இருக்காரு, அவர் என்ன அங்க போயிட்டு அதான் சொல்றேன். அதை வந்து கண்டுக்காம விட்டது இல்ல. பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக தான் அதை வந்து தெரிவிக்க கூடாதுன்றது அடிப்படை. சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த அந்த சட்டம் அது. அதை வந்து நீங்கள் மீறுறீங்கன்னு கேட்டால், நான் இங்கே மீறல, நான் துபாயில் போய் மீறினேன். துபாயில் நான் வந்து கொலை பண்ணால் இங்கே தப்பு, ஆனால் துபாயில் வந்து பண்ணலாம், அங்கே அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா? அதுவும் பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாம்மா, ஏதோ நீ வந்து என்ன ஜெண்டர்னு தெரியுது ஒன்று. ரெண்டாவது கேட்டால் சிசர் வச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தான் பாருங்க, தொப்புள் கொடி கட் பண்ணிருக்கிறான். இந்த மாதிரியான அந்த ரத்தம் சதை எலும்பு எல்லாத்துலையும் வந்து ஒரு விளம்பர வெறி ஊர்ணம் தான் இப்படி பேச இப்படி பண்ண முடியும். ஏன்னா அது என்ன, அது கிடையாது திறப்புழாவா இவரை கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பண்றாரு. ஆனா அது எந்த தைரியத்துல போஸ்ட்னு ஒன்று இல்லை. அதுதான் இங்கே என்னன்னா, நம்ம எது செய்தாலும் இங்கே வந்து முதல்ல வழக்குன்னு பதிவு பண்ணோம்ல. இங்கே வழக்கு பதிவு பண்ணுறது நம்ம அரசு தானே இருக்குது. யார்? நம்ம ஆளுங்க தானே. அன்றைக்கி அதெல்லாம் இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உள்ளபடியே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த தாவேக அரசு சில நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. விஜயோட அரசியல் என்ட்ரி கூட சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஒரு சரியான வந்து ஒரு அரசியல் என்ட்ரியாக நம்ம பார்க்க முடியுதுன்னா இது போன்ற நபர்கள். மா சுப்பிரமணியம் முன்னாள் சுகாதார அவர் கொடுத்தார் பாருங்க முட்டு. இந்த இர்ஃபான் விஷயத்தில் உலகத்திலே யாரும் அப்படி ஒரு முட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளபடியே நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், நடவடிக்கை. ஆனால் எப்படி பூசி முழுனாங்க தெரியுங்களா நடவடிக்கை எடுத்துக்கு. நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கோம், அது முறையாக பண்ணுவோம். ஆனால் எடுக்கவே இல்லை. நீங்கள் சட்டத்தின் ஆட்சினா பாரபட்சம் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், சட்டத்தின் ஆட்சினா பாரபட்சம் நடவடிக்கை எடுத்தாகணும். இது நல்லா தெரியுது. இங்கேருந்து போய் அவனே வந்து அதை வெளியிடுறான். துபாயில் போய் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு இந்திய பிரஜை அவன் துபாயில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டவிரோதமாக ஒரு விஷயத்தை செய்கிறான்னு சொன்னால், அப்போ வந்து ஒரு பாதுகாப்பானது வந்து ஒரு இடத்துல வந்து அதை பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்கள் ஏன் நடவடிக்கை தவிர்க்கிறீங்க கேட்டால் 2 விஷயம்னு கேட்டால், அவர் காரணம் கேட்டால் ஒரு இஸ்லாமிய வந்து சமூகத்தை சார்ந்தவர். அவர் போய் பண்ணது வந்து துபாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டா ப்ராப்ளம். நமக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. இதெல்லாம் தானே காரணம். இல்லை சட்டத்தின் ஆட்சினா இன்றைக்கி இந்த இர்ஃபான் வந்து இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பிராது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரதானே செய்யுது. ஏன் விட்டீங்க? இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் வந்து சம்மன் இல்லாமல் ஆஜராகக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். இர்ஃபான் மீது இப்படி ஒரு எல்லா உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து சட்ட விதிகளை மீறிட்டார், என்ன ஜெண்டர்ன்றது தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு. நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எடுக்கல. அப்படியே எடுக்கிற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அல்ல, அதுதான் சொல்கிறேன். அப்போது ஒரு மனிதன் இப்போது ஒருத்தன் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் அலட்சியமாக இருப்பான். எந்த பெரிய சட்டம் எல்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷனில் இவர் சொல்லார், கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லார் பாருங்க, எல்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷனில் ஓட்டு வாங்கின பசங்க, அந்த எண்ணம் வந்துடும். ஒரு பயம் இருக்கணும்ல. ஐயோ இது வந்து நம்ம இந்த ரூல்ஸை மீறினோம்னா பிரச்சனையாயிடும், நம்ம இதை செய்யக்கூடாது. அது அப்படியே போகிற போக்கில் அந்த பையன் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தான். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. இது வந்து ஏதோ வந்து திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையோ அல்லது இர்ஃபானுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை, பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருதுல்ல, இப்போ இது போன்ற நபர்கள் வந்து இப்போ ஒருத்தன் வந்து வெளிப்படையாக சொல்கிறான் கேட்டால், இன்னும் பல பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வேலையை செய்யலாம்ல. என்னென்னு கேட்டால் இங்கே தெரிஞ்சிக்க முடியாது ஜெண்டர் என்னன்றது. நேராக வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் போயிட்டு பேருக்கு தெரியாத விஷயத்தையுமே இந்த மூலமாக தெரிஞ்சு வேறு இல்லைம்மா. இப்போ நாளைக்கு இப்போ பெண் குழந்தைகளுக்கு வந்து என்ன கேட்டால்
நம்ம இங்கே தானே வந்து தெரிஞ்சிக்க முடியாது, நம்ம வெளிநாட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். வெளிநாட்டை போய் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அபார்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன், பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது ஒரு தவறாக ஒரு ரூட் கொடுக்குற மாதிரி இல்லை, தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுங்க இப்படி ஒரு வழி இருக்குது, இங்கே தெரிவிச்சதான் தப்பு, இது என்ன ஜெண்டர்னு. துபாயில் போயிட்டா தாராளமாக பண்ணலாம், அதை அப்படி ஆயிடுதுல்ல. இதுக்கு முன்னாடி கூட ஒரு கேஸ் இருந்ததில்ல, இந்த பிளட் மணின்னு ஒன்று இருக்குது. கேரளாவில் ஒரு பொண்ணு அங்கே போய் வந்து ஏமன் நாட்டில் போயிட்டு ஒரு பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு திருமண வாழ்க்கை பண்ணிக்கிட்டு அப்புறம் அவனை வந்து மர்டர் பண்ணி அப்புறம் பிளட் மணின்னு ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது தெரியும் நினைக்கிறேன். வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா நம்ம இந்திய பிரஜைன்றதை மறக்கக்கூடாது, அதுதான் பிரச்சனை. நம்ம இந்திய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்கள், அது நமக்கு பாதுகாப்பு. அப்போ அந்த பாதுகாப்பு நீங்கள் உடைக்கிற மாதிரி ஆகிடுதுல்ல. ரெண்டாவது, இது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? இப்போ இர்ஃபான் வந்து என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் இங்கே தாங்க ஜெண்டர் தெரிவிக்க முடியாது, நம்ம துபாயில் போய் தெரிஞ்சுக்கலாங்க. அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்? ஸோ இது தவறான நடவடிக்கை, இது நடவடிக்கை எடுக்கிறது கரெக்ட். இப்போ இந்த வழக்கை வந்து திரும்ப இப்போ நீதிமன்றம் கிளப்பி விட்டு இல்லை அதுக்கு அவங்க இர்ஃபான் மீது வழக்கு பதியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது கரெக்டாக வந்து பேசி இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சரியான நடவடிக்கை தான். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் தானே. இப்போது நான் என்ன கேட்குறேன், நீதியரசர்கள் யாரும் வந்து இந்த இணையத்தில் பயணிக்கிறது இல்லையா? இணையத்தில் செய்தி ஊடகங்கள்லேயும் வருது, பத்திரிகைகள்லேயும் வருது, எல்லாத்தையும் பார்க்க தானே செய்கிறாங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு கேள்வி இருக்குல்ல, இது ஏன் நடவடிக்கை எடுக்கலை, அவங்களுக்கு தெரிய வரும் தானே. ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நீதியரசர்களுக்கு தெரியாதா? இப்போ ஊடகத்தில் நமக்கு தான் எல்லாமே தெரியுமா? ஸோ ஊடகத்தில் நாம் என்ன பேசுகிறதையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, இர்ஃபான் என்ன செய்யுது, எல்லாம் வந்து வெளியே தெரியதானே செய்யுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் இது வந்து முறையாக புகார் பதிவு செய்யணுன்றது தெரியும். இப்போ இன்றைக்கி வந்து பதிவு செய்கிறதுக்கு ஒருத்தர் மனு போடுறாரு, அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும், இது நடந்தது உண்மைதான்றதுன்னு தெரியும். இந்த முகாந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. ஏற்கனவே இது நடந்தது உண்மைதான் தெரியும் எல்லாருக்கும். இவன் இங்கே சொல்லாமல் துபாயில் போயிட்டு என்ன பண்ணிட்டான், இங்கே சொன்னால் சட்ட சிக்கல்னு துபாயில் போயிட்டு எனக்கு வந்து என்ன ஜெண்டர் வந்து தெரிவிச்சிட்டான். ஸோ இதை வந்து அவங்க அப்போ நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. இது நடவடிக்கைன்னா எப்படி நடவடிக்கையாக இருக்கும்? முறையாக வந்து விசாரணை செய்வாங்க. அந்த காவலிகள்லாம் இருக்குது, அப்படியே இருக்குது, எதுவுமே இப்போ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இவங்க போகிறது எல்லாமே சொந்த காசில் சூடியர்னாங்கல்ல, எல்லாமே அவங்க போட்ட வீடியோவே ஆதாரமாக இருக்குது, மறுக்கவும் முடியாது. இதை ஏஐ அப்படி இப்படி சொல்லி வந்து எஸ்கேப் ஆகவும் முடியாது இல்லையா? அதே தானே இந்த பீலா பிஸ்மியும் 100 கோடி விஷயம் அப்படி தானே. நீங்கள் போட்ட வீடியோவே அப்படியே பாதுகாப்பு, நீங்கள் எப்படி மறுக்க முடியுங்க? மறுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அது முறையாக விசாரணை பண்ணி அப்போ சட்டத்தில் என்ன பிரச்சனை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்ஷனில் வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுவாங்க, அதை வந்து போலீஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் எதை போடணும் எதை போடக்கூடாது, மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க இப்படிங்கிற ஒரு இல்லை அப்படிலாம் இல்லைம்மா. இங்கே ஊடகத்தை கையாளுறதுன்றது வந்து நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ இன்றைக்கி கைபேசி இருக்குது, நீங்கள் போட்டிங்கன்னா உடனுக்குடன் வந்து ஒருத்தருக்கு வந்து தகவல். முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் நாங்கள் அனுபவித்தோம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லதுன்னு நினச்சிங்க. ஏன்னா தந்தின்னு ஒன்று தெரியுமா உங்களுக்கு, டெலிகிராம் ஒன்று. டெலிகிராம்னா நான் இந்த இதில் இருக்குது, செல்லில் இருக்குது, அதை சொல்ல, இணையத்தில் இருக்க டெலிகிராமில் தந்தின்னு வந்து தபால் நிலையத்தில் இருக்கும். இப்போ ஒரு கடிதத்தை அனுப்புறதுக்கு 2 நாள் ஆகுது இல்லையா போய் சேரத்துக்கு. ஒரு கடிதத்தை இங்கேருந்து மதுரைக்கு அனுப்புனா கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுப்பிச்சோம்னா மறுநாள் போகும், மறுநாள் போகும். அப்படி தான் இருந்துச்சு முன்னாடிலாம். ஏன்னா வந்து அந்த தபால் வந்து வாகனங்கள் மூலமாக வந்து ரயில் நிலையம் போய், ரயில் நிலையத்தில் வந்து திருப்பி போஸ்ட் ஆஃபீஸ் போய், போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அங்கேருந்து வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸோ அங்கே போய் இப்படி வந்து இந்த கொரியர் எப்படி அனுப்பிடுறோமோ அந்த மாதிரி கொரியர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தபால் தான் கொரியர்னு வச்சுங்க. ஆனால் உடனே ஒரு செய்தியை வந்து அனுப்பணும், ஒரு டெத்து மெசேஜ் அனுப்பணும்னு வச்சுங்களேன், அதை ஒரே ஒரு லைனில் டைப் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா தந்தின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தகவல் போய் அவங்களுக்கு உடனே இப்போ உதாரணத்துக்கு குறிப்பாக தந்தியிலலாம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, தந்தின்னு ஒரு என்ன செய்தி வரும் கேட்டால் டெத்து. பெரும்பாலும் கேட்டால் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த துக்க நிகழ்வு மட்டும்தான் வந்து உடனடியாக தகவல் தெரிவிக்கணும். இப்போ இங்கேருந்து மதுரைக்கு தெரிவிக்கணும்,
அது வந்து கடிதத்தின் மூலமாக தெரிவிக்க முடியாது. அப்போ ஃபோன் ரொம்ப ரொம்ப வந்து ரேர் தான் இந்த ஃபோன்றதே. ஏன்னா ஊருக்கு 4 பேருக்கு தான் ஃபோனே இருக்கும். நான் சொல்கிறது அந்த டயல் ஃபோன், சுத்துற ஃபோனு. அதுக்கப்புறம் அப்போ அந்த காலகட்டத்தில் தந்தின்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு குக்கிராமத்துக்கெல்லாம் போகணுன்னா அது வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த தந்தி கொண்டு போகிறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கொண்டு போய் இப்போ உதாரணத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும் ஒரு தந்தி. ஒரு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆகுதுன்னா தந்தி 3 மணி நேரத்தில் சேர்ந்துடும். அப்படி இருந்துச்சு. ஏன் 1 மணி நேரத்தில் கூட போய் சேரக்கூடிய சில இடங்கள் கூட இருக்குது தந்தி தெரிவிக்கணும். ஸோ அப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி உடனே என்ன நியூஸ் போட்டாலும் வந்து அந்தளவுக்கு வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திட்டால் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் இந்த சுய விளம்பரம், சுய ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்தக்கூடியது அதுதான். அப்போ தான் இது வந்து இந்த கைபேசியே வந்து கத்தியாக மாறுது. அது நம்ம கழுத்தையே பதம் பார்க்குற மாதிரி ஆயிடும். உள்ளபடியாக அதுதான் உண்மை. நம்ம கைபேசியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அது என்ன இருக்குன்னா கைபேசி நம்ம போடுற தகவல் அவனுக்கு உடனே போவோம்னு சொல்லிட்டு உடனே என்ன சரி இப்படி ஒரு செய்தியை போட வேண்டியது. இதன் மூலமாக நம்ம விளம்பரம் பண்ணிக்கலாம். இது விளம்பரம் தான், இர்ஃபான் பண்ணது விளம்பரம் தான் வச்சு. ஆனால் அந்த விளம்பரத்தால் பாதிப்பு எவ்வளோன்னு பார்க்கணும். சமூகத்துக்கு பாதிப்பாக இருக்கு. உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. பெண் சமூகத்துக்கே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஆகுதுல்ல, பாதிப்பாகுதுல்ல. பெண் சிசு கொலை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை வந்து நீ துபாயில் போய் மீறுவேன் நான் அப்படின்னு சொன்னால் உன்னை கைது பண்ணி தூக்கி உள்ளே வைக்கணும் நியாயமாக. ஆனால் அன்றைக்கி இருந்த அரசு அதை செய்யலை. இப்போ அதுக்கான வாய்ப்பு வீட்டுக்கு கிடச்சிருக்கு. தங்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.